அனைவருக்கும் வணக்கம். பேசுவது நாகார்ஜுன். பேசுவது மொழி அல்ல, உங்களின் குரல். இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. சொல்வது என் கடமை, கேட்கறதும் கேட்காததும் உங்களோட உரிமை. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்து கிடையாது. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தா, ஏப்ரல் 19 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே எல்லார் மனசுலையும் விடுங்க, நியூஸ் சேனல்லாம் எடுத்துங்க, இன்னைக்கு தேர்தல் பெருவிழா, தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. தேர்தலுங்கிறது நமக்காக ஒருத்தர் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம இருக்கோம். நம்மளோட உரிமையும் கூட, அது நம்ம கடமையும் கூட. இந்த விஷயத்த யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கட்சியில் இருக்கவங்க, அவங்க ஓட்டு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் இந்த சீனியர் சிட்டிசன்லாம் கம்பல்சரி நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் புதுசா வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இதுல ஒரு சிலர் பேர் இருக்காங்க, என்ன யாருக்கு போட்டா நான் ஓட்டு மாறிவா போகுது அப்படின்னு சொல்றவங்க. அவங்களாம் ஓட்டே போறதில்லை. இதனால என்ன ஆகுது அப்படின்னு, பல இடங்கள்ல தகுதி அற்ற நபர்கள் ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, தரமற்ற ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? இந்த ஓட்டு போடாதீங்க. தரமற்ற ரோடு, எங்க போனாலும் லஞ்சம், எங்க போனாலும் கால் கடக்க நிக்க வேண்டியதா இருக்குது, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் சரியில்லை அப்படின்னு குறை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அத்தனையும் மாறும். சும்மா இனிமேட்டு யாரும் பொத்தாம் பொதுவா, எப்படி பொத்தாம் பொதுவா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாதீங்க. நம்மளோட கடமையை செஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லணும். உடனே நான் கரெக்டா ஓட்டு போட்டேன், அவன் ஓட்டு போடாதுன்னு அந்த ஓட்டு போடலைன்னா கூட நம்ம சொல்லணும், எப்பா இது நம்மளோட உரிமை, நம்ம கடமை, நம்ம ஓட்டு போடணும்னு நீங்க சொல்லணும். சொன்னீங்கன்னா மட்டும்தான் இந்த மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, உங்களோட உரிமையும் கடமையும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. பொதுவா நீங்க நான் இந்த கட்சிக்காரன், நான் இந்த பரம்பரையா இந்த கட்சியில் தான் இருக்கேன், இல்லை இப்போ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு நினைக்காதீங்க. உங்க தொகுதியில உங்க தொகுதியில என்ன நல்லது பண்ணியிருக்காங்க, சட்டமன்றமா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், ஒரு எம்பி என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி, ஒரு 5 வேட்பாளர் இருக்காங்கன்னா அந்த 5 வேட்பாளர்ல யாரு சிறந்தவங்க, எந்த கட்சி சிறந்ததுன்னு பார்க்காதீங்க, எந்த நபர் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை உங்க தொகுதியில ஒரு சுயாட்சி வேட்பாளர் கூட நல்ல கேண்டிடேட்டா இருக்கலாம், அவர்கிட்ட நல்ல படிப்பு இருக்கலாம், நல்ல திறமை இருக்கலாம், ஒரு நல்ல ஆளுமை திறமை கொண்டு இருக்கலாம், அவரை நீங்கள் நிறைய சமூக சேவைகளை பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஆட்களுக்கு கூட சுயாட்சியாக நின்னாங்கன்னா ஓட்டு போடுங்க. இல்லை இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கவங்க தான் அந்த அந்த வேட்பாளராக இருக்காங்க அப்படின்னா, அவர் நல்லவராக இருந்தால் அவருக்கு ஓட்டு போடுங்க. கட்சியை பார்த்து ஓட்டு போகிறத விட நமக்கு என்ன நல்லது செய்கிறாங்க இந்த சமூகத்துக்கு அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுங்க. அதுதான் அதுதான் உண்மையான ஜனநாயகம். இன்னைக்கெல்லாம் எலெக்ஷன் தேர்தல்னு சொன்ன உடனே ஒரு எல்லா சேனல்லையும் விளம்பரம், தேர்தல் பெருவிழா, தேர்தல் திருவிழா. இன்னைக்கெல்லாம் திருவிழா மாதிரி ஆகிப்போச்சு. அந்த ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னாவே பிரச்சாரத்துக்கு பணம், ஓட்டுக்கு பணம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அதனாலதான் பெருவிழா திருவிழா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாடுறோம் நம்ம. அந்த ஒரு நாள் உங்களோட அடுத்த 5 வருஷத்து தலையெழுத்து எழுத போற அந்த நாளை என்னைக்கும் எதுக்காகவும் கரெக்டா யோசிச்சு போடுங்க. அந்த ஒரு ஓட்டுல மாறிடுமா நினைக்காதீங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்கன்னா பல விதமான ஓட்டுகள் போட முடியாம போயிடும். அதனால பல மாற்றங்கள் நடக்காம போயிடும். இந்த தேர்தலில் உங்களோட ஓட்டு மறக்காம எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஓட்டு என்பது உங்கள் உரிமை, சொல்வது என் கடமை. கேளுங்க. என நானும் ஒரு வாக்காளர். வாக்களிப்போம் அனைவரும். என்று அன்புடன் உங்களுடன் நான் நாகார்ஜுன்.